நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ரித்திக் ரோஷன் கடைசியாக நடித்த 3 படமுமே சரியாக போகலை. இப்போ ஒரு கேமியோவாக நடிச்சிருக்க ஆல்ஃபா படமும் சரியாக போகலை. அப்படி இருக்கப்போ எதனால் அவரை ஜெயிலர் 2ல் நடிக்க வச்சுருக்காங்கன்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய ஸ்டார்னால் அது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அந்த திரைப்படத்தை பார்க்க வருகின்ற ரசிகர்கள் அவரை பார்க்குறதுக்காக தான் அந்த திரையரங்குக்கு வரப்போகிறாங்க. இதில் ஆட் ஆன் ஆகத்தான் ஹிருத்திக் ரோஷன்லாம். அதனால் ஹிந்தி பட உலகிலே மிகப்பெரிய நட்சத்திரமாகவோ ஹிந்தி பட உலகிலே இன்றைக்கி பரபரப்பாக நடித்து கொண்டிருக்கிற ஒரு நட்சத்திரம் அந்த படத்தில் நடிக்கிறனாலையோ அந்த படத்தினுடைய வசூல்லையோ இல்லை அந்த படத்துக்கு வருகின்ற ரசிகர்கள் கூட்டத்திலையோ என்ன மாறுதல் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாகிசோடவா பாட்டு வர வாய்ப்பு இருக்கான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. வாகிசோடவா படத்தினுடைய 2ஆம் பாகம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். ஹாலிவுட்லேருந்து இந்திய சினிமாவுக்கு வந்த ஒரு நல்ல விஷயம்னா என்ன சொல்லுவீங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு நம்முடைய தமிழ் சினிமாக்களின் உருவாக்கத்தில் தரம் உயர்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு காரணம்னா அது ஹாலிவுட் திரைப்படங்கள் தான். பிளாஸ்ட் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் படக்குழு பிளாஸ்ட் 2 ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கான்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. பிளாஸ்ட் திரைப்படத்தினுடைய படக்குழு புத்திசாலிகளாக இருந்தால் உடனடியாக அப்படி இந்த படத்தை துவங்க மாட்டாங்க. உடனடியாக படத்தை துவங்குறத விட பிளாஸ்ட் 2 படத்துடைய பார்ட் 2 மிக வெற்றி படமாக கொடுக்கறது ரொம்ப அவசியம். அதனால் அந்த படத்துடைய திரைக்கதைக்காக கடுமையாக உழைத்து சரியான திரைக்கதை அமைந்தவுடன் அவங்க படப்பிடிப்புக்கு போனாங்கன்னா தான் அது நல்லது. சயாஜி ஷிண்டே அவருடைய டப்பிங் அவரே பண்ணுவாரா? அவருக்கு நல்லா தமிழ் தெரியுமான்னு ஸ்ரீலங்காலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சரளமாக தமிழ் பேசக்கூடியவர் இல்லை அவர். சின்ன சின்ன வார்த்தைகள் தமிழில் பேசுவார், அவ்வளோதான். அவர் தமிழில் நடித்த முதல் திரைப்படம்னா அது ஞானராசன் இயக்கத்திலே உருவான பாரதி திரைப்படம். அந்த படத்தில் அவருக்கு பின்னணி குரல் கொடுத்திருந்தவர் நடிகர் ராஜீவ். பெண்களை மையமாக வச்சு வர ஆக்ஷன் படங்களை குறித்து உங்களோட பார்வை என்னன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படம் யாரை மையப்படுத்தி வருகிறது அப்படின்றத விட யாரை மையப்படுத்தி திரைப்படம் வந்தாலும் அந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை இருக்க அது ரசிகர்களை ஈர்க்கின்ற விதத்திலும் ரசிகர்கள் ரசிக்கின்ற விதத்திலும் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பேன். தனுஷ் வடிவேலு 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு படம் கூட பண்ணலையே, காரணம் என்னன்னு சர்வேஷ் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷ் வடிவேலுடன் இணைந்து நடிக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் படிக்காதவன் திரைப்படத்திலே அவர்களுக்கிடையே ஏற்பட்ட உரசல் தான். ரஜினி கமல் இந்த 2 பேரில் அதிக விமர்சனங்களை சந்தித்தது யாருன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே ரஜினி அதிகமான விமர்சனங்களை சந்தித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அதிகமான விமர்சனங்களை சந்தித்தார். அதனால் இதில் யார் அதிகமான விமர்சனங்களை சந்தித்தார்கள் அப்படின்லாம் சரியாக எடை போட்டு சொல்ல முடியாது. இருவருமே மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை சந்தித்து அதிலிருந்து மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்கள் தான். ஜனநாயகன் படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி டைரெக்டாக OTTயில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையான? சரஸ்வதி பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று நேரடியாக OTTயில் வெளிவரப்போகுதுன்னு அதை அறிவிக்க வேண்டியவர்கள் யார்? அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தானே. அவங்க இது வரைக்கும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் செய்ததாக தெரியல. அதனால தான் உறுதியான ஒரு பதிலை உங்களுக்கு என்னால் இப்போ தர முடியல. இப்போ மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருக்க பிருத்திவிராஜ் சாரை தமிழில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது பாக்யராஜ் சார் தானான்னு சரஸ்வதி பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிருத்திவிராஜை தமிழிலே கதாநாயகனாக அறிமுகம் செய்த பெருமை ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான KV ஆனந்தியே சேரும். கனா கண்டேன் அப்படின்ற திரைப்படத்தில் தான் தமிழில் அறிமுகமானார் பிருத்திவிராஜ். அந்த படத்தை தொடர்ந்து அவர் நடித்த படம் தான் பாக்யராஜின் இயக்கத்தில் உருவான பாரிஜாதம் திரைப்படம். ரஜினி படங்களில் பெரும்பாலும் கவுண்டமணியோ செந்திலோ தனித்தனியாக தான் நடிச்சிருக்காங்க. அதிகமாக ஒன்றா சேர்ந்து படம் பண்ணவே இல்லையே, காரணம் என்னன்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. கவுண்டமணியன் செந்திலும் ரஜினியோடு இணைந்து எந்த படத்திலும் நடிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. எஜமான் உட்பட ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து அவங்க அப்படி நடிக்கலைன்னா அதுக்கு சரியான வாய்ப்புகள் அமையாதது தான் காரணம். பாக்யராஜோடைய அசிஸ்டன்ட் செம்புலி ஜெகன் ஏதாவது படம் டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு மணி திண்டுக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. பாக்யராஜுடைய உதவி இயக்குனரும் நடிகருமான செம்புலி ஜெகன் எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்கியதில்லை. அர்ஜுன்தாஸ் நடித்த ஃபர்ஸ்ட் படம் அந்தகாரம் படம் தானான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அர்ஜுன்தாஸ் அறிமுகமான படம் பெருமான் அப்படின்ற படம். இந்த திரைப்படம் 2012ஆம் ஆண்டிலே வெளியானது. அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம். ஜெயிலர் 2 படத்தோடைய ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. அந்த படம் சோலோ ரிலீஸா இல்லை வேற படத்தோட ரிலீஸ் ஆக போகுதான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தோடு எந்த படம் வெளிவரப் போகிறது அப்படின்றத இப்போ சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக 1-2 திரைப்படங்கள் அந்த படத்தோடு வெளிவர வாய்ப்பு இருக்குது.
விஜயகாந்த் சார் இறக்கும்போது அவருடைய மகன்களுக்கு நிறைய டேரக்டர்கள் சான்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே சான்ஸ் கொடுத்துட்டாங்களான்னு செல்வராஜ் துபாயிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் இறந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மகனுக்கு வாய்ப்பளிப்பதாக சொன்ன யாருமே தரல அப்படின்றது தான் உண்மை. இது போன்ற பல சம்பவங்களை நான் பார்த்துருக்கேன். நம்முடைய வெங்கட் சுபாவுடைய மறைவை விட்டு ஒரு நினைவஞ்சலி கூட்டத்தை டூரிங் டாக்கி சார்பிலே ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த கூட்டத்தில் வெங்கட் சுபாவுடைய மகனான சித்தார்த்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எத்தனை பேர் உதவிகள் செய்ய போதா சொன்னாங்க தெரியுமா? ஆனால் அப்படி அந்த இரங்கல் கூட்டத்தில் அறிவித்தவர்கள் ஒருத்தர் கூட இன்று வரையிலே 1% உதவியை கூட அந்த குடும்பத்துக்கு செய்யவில்லை என்பது தான் வேதனையான உண்மை. நடிகர் அர்ஜுன் ஏழுமலை படத்துடைய பார்ட் 2 எடுக்க போகிறாரான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பிளாஸ்ட் திரைப்படத்துடைய வெற்றி ஏழுமலை படத்துடைய 2ஆம் பாகத்தை எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சிந்தனையை அர்ஜுன் மனதிலே விதைத்திருப்பது உண்மைதான். கொம்பு சிவி படத்துக்கு அப்புறம் சண்முக பாண்டியன் நடிக்க போகிற படத்துடைய டைரக்டர் யாருன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. கொம்பு சிவி படத்தை தொடர்ந்து கேப்டன் சினி கிரியேஷன் தயாரிக்கின்ற ஒரு திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் நடிக்க இருக்கிறார். அந்த படத்தை இயக்கப் போவது தீராத விளையாட்டு பிள்ளை படத்தை இயக்கிய திரு. பிளாஸ்ட் படத்துடைய டைரக்டர் சுபாஷ் அடுத்து விக்ரமை வச்சு தான் படம் பண்ண போகிறாரான்னு சச்சின் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. பிளாஸ்ட் படத்தின் இயக்குனர் சுபாஷ் விக்ரமை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை விக்ரமுக்கும் பிடித்திருக்கிறது. அந்த படத்துக்கு இன்னும் தயாரிப்பாளர் கிடைத்ததாக தெரியல. தயாரிப்பாளர் கிடைத்ததுக்கு பின்னால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் தான் ஹெச் வினோத் அவருடைய அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு சங்கீதா திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஹெச் வினோத்துடைய இயக்கத்திலே அடுத்து சூர்யா தான் நடிக்க இருக்கார். அதுக்கான கதையை உருவாக்குகின்ற பணியில் தான் இப்போ ஹெச் வினோத் இருக்கார். நடிகர் அரவிந்த் ஆகாஷ் எதனால ரொம்ப தாமதமாக திருமணம் பண்ணியிருக்காருன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு பல பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அரவிந்த் ஆகாஷுக்கு இப்போ தான் சொர்க்கத்தில் இந்த திருமணம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் இந்த தாமதம். வெங்கட் பிரபு கிட்ட இருந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படத்தை எதிர்பார்க்கலாமான்னு சச்சின் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹீரோயின் சென்ட்ரிக் படங்களை இப்போதைக்கு வெங்கட் பிரபு உருவாக்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் இமான் இப்போ எந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணுற மாதிரி தெரியல. அன்றாட தேவைக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் டி இமான் இப்போ எந்த ஒரு திரைப்படத்துக்கும் இசையமைப்பதாக எனக்கு தெரியல. அவர் எந்தெந்த படங்களை இசையமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பரவாயில்ல. இப்போ இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால அன்றாட தேவைகளுக்கு அவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் கிண்டலாக கேள்வி கேட்கும்போது அவர் அன்றாட தேவைக்கு பணம் இல்லை, நீங்கள் அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு தான் உங்களை பார்த்து எனக்கு கேட்க தோணுது. இந்த கேள்வியில் எப்போவுமே கிண்டலை தவறுங்க. பதிலை பெறுகின்ற நோக்கத்தில் தயவுசெய்து கேள்வி கேளுங்க. ஹிப்ஹாப் ஆதி விஜய் ஆண்டனி மாதிரி அனிருத்தும் படம் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு திரைப்படத்தை இயக்குகின்ற ஆசை இசையமைப்பாளர் அனிருத்துக்கு இருக்கிறதாக தெரியல. இந்த 6 மாதத்தில் தேட்டருக்கு மக்களுடைய வருகை 21% அதிகமாக இருக்குன்னு ஆல் இந்தியா மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றத்துக்கு காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மத்தீஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு திரையரங்கிலே 21% ரசிகர்களுடைய கூட்டம் அதிகரித்திருக்குன்னு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆண்டிலே வெளிவந்த நல்ல படங்கள். அதன் காரணமாகத்தான் திரையரங்குக்கு வந்து திரைப்படங்களை பார்க்கின்ற மக்களுடைய போக்கு அதிகரித்திருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஓடி இந்திய பட உலகில் மிகப்பெரிய சாதனையை புரிந்த ஒரு திரைப்படம் தான் தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கே என்ற திரைப்படம். அந்த படத்திலே கதாநாயகன் நடித்திருந்தவர் ஷாருக் கான். ஆனால் அந்த படம் முதலிலே திட்டமிடப்பட்ட போது அதில் கதாநாயகன் ஷாருக் கான் இல்லை. ஆரம்பத்தில் அந்த படத்தினுடைய கதையே வேறு மாதிரியாக இருந்தது என்பதுதான் உண்மை. அமெரிக்க இளைஞன் ஒருவனுக்கும் இந்திய பெண்ணொருத்திக்கும் காதல் ஏற்படுவதைப் போலத்தான் அந்த படத்தினுடைய கதையை ஆதித்ய சோப்ரா முதலிலே அமைத்திருந்தார். அந்த படத்திலே கதாநாயகன் நடிக்க டாம் க்ரூஸ் என்ற நடிகரையும் ஒப்பந்தம் செய்து விட்டார் ஆதித்ய சோப்ரா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அந்த கதையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார் ஆதித்ய சோப்ராவுடைய தந்தையான யாஷ் சோப்ரா. அமெரிக்காவில் வசிக்கின்ற ஒரு இந்திய இளைஞனுக்கும் அங்கே இருக்க பெண்ணொருத்திக்குமான காதல் கதையாக இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அந்த வேடத்தில் நடிப்பதற்காக ஷாருக் கானை அவர்கள் அணிய போது முதல்ல அந்த படத்தில் நடிக்க மறுத்து விட்டார் ஷாருக் கான். எனக்கு இந்த வேடம் ஒத்து வராது என்று ஷாருக் கான் சொன்னாலும் அந்த படத்தில் அவர் நடித்ததற்கு முக்கியமான காரணம்னா அது அந்த படத்தினுடைய கதாநாயகி கஜோல் என்பது தான். கஜோலோடு அவர் நடித்த ஒரு சில படங்கள் வெற்றி பெறாதனால மீண்டும் கஜோலோடு ஜோடி சேர்ந்து நடிப்பதிலே அவருக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் பிரம்மாண்டமாக படமாக்க இருக்கும், நீங்கள் நடிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும் என்றெல்லாம் சொல்லி அவரை தேற்றி அந்த படத்தில் நடிக்க வைத்தவர் ஆதித்ய சோப்ரா. ஆதித்ய சோப்ரா எந்த மாதிரியான வெற்றியை இந்த திரைப்படம் குவிக்கும் அப்படின்னு ஷாருக் கான்கிட்ட சொன்னாரோ அது மாதிரி 200 மடங்கு வெற்றியை குவித்து அந்த திரைப்படம் ஹிந்தி பட உலகிலே மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தது.
இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.